Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் போற வீடியோஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கிற கேள்விகளுக்கான பதில் தான். ஏன்னா ரொம்ப நாளா நான் உங்களுக்கு வந்து கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா வீடியோஸாக போடும்போது அதோட சேர்த்து சொல்லிட்டா நீங்கள் எல்லாரும் பார்த்துக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் மட்டும்தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. அந்த வீடியோஸ் போடும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால உங்களால் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல. அது வந்து யூஸ்வல் எல்லாருமே பண்ணுற விஷயம்தான். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை. நான் வந்து ஏன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா ஒரே காரணம், எனக்கு டைம் பத்தலை அப்படிங்கிறது மட்டும்தானே ஒழிய மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா உடனே சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கான ஒரு டைம் வந்து எனக்கு தேவைப்படுது. அதனால நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுறேன். இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் திரும்ப கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸை பொறுத்து தான் என்னுடைய வீடியோஸினுடைய இது வந்து எனக்கு தெரியும். அதாவது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுதா இல்லையான்னு. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணல அப்படின்னா நான் வந்து சரி இது அவ்வளோ பேருக்கு அவ்வளோ இது இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது கமெண்ட்ஸ் தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பூஸ்டர் மாதிரி. அதனால நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் திரும்ப கேட்குற கேள்விகளுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மீறி போனால் திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த நான் ஆன்சர் பண்ணுற அந்த இதுக்குள்ளே தான் வரும். ஏன்னா அதை தாண்டி வேறு எதுவுமே வரல. ஆனால் மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சிலருக்கு அதில் போய் தேடி பார்க்க தெரியல. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கமெண்ட் பண்ண தெரியல. இதெல்லாம் தான். அதனால நான் வீடியோஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற டவுட்ஸுமே கூட கிளியர் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வராமையே கூட இருக்கலாம். ஆனால் அந்த டவுட்ஸுமே கூட உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ நான் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். அதாவது நான் ஓரலாக நான் சொல்கிற ஒரே விஷயம், ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக எடுங்க. அப்படி நீங்கள் எடுக்கல அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய கால்குலேஷன்லேயும் தப்பாகும். நீங்கள் போடுற டிராயிங், அதே மாதிரி டிராயிங் போடும்போது அந்த வளைவு, அந்த ஆம்ஹோல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக வந்து எல்லாமே உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்கிற வேலையில் சின்ன முன்னேற்றம் உங்களுக்கே தெரியும். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கேட்குற டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் யாரோ ஒருத்தர் கேட்குறது உங்களுக்கும் அதுக்கு ஒரு பதிலாக இருக்கும், அல்லது உங்கள் கேள்விக்கே கூட அது பதிலாக இருக்கும். அதனால் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஈஸ் அலவன்ஸ் தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு, அதாவது நார்மலாக இருக்க பாடிக்கும் ஹெவியாக இருக்க பாடிக்கும், அதாவது பெரிய சைஸ் பாடிக்குமே வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 இன்ச்சு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த 4 இன்ச்சே போதும். அதுவே குட்டீஸ்க்கு தைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக தான் தைப்போம். அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம், இப்போ ஒரு 7 வயசு 8 வயசுக்கு ஒரு பாவாடை சட்டை நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லூஸு, எல்லாத்துக்குமே 4 இன்ச்சு கூட நம்ம லூஸ் கொடுப்போம். ஏன்னா அவங்க வந்து லூஸாக தான் அந்த ட்ரெஸ் போடுவாங்க. அதுவே வந்து ரொம்ப லீனாக இருக்க ஒரு 12 வயசு 18 வயசுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம், அவங்களுக்கு ரொம்ப எலும்பும் தோலுமாக தான் இருக்காங்க அப்படின்னா 3 இன்ச்சு இருந்தால் கூட போதும். அது பாடியாக இருக்கவங்களுக்கு தாராளமாக 4 இன்ச்சு போதும். அந்த 4 இன்ச்சை நீங்கள் குறைக்க வேண்டாம். அதே மாதிரி நெக் சைடெல்லாம் நம்ம அந்த கிராஸ் கட் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் கவனம் வச்சு கட் பண்ணுங்கள். ரொம்ப டீப்பாலாம் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டீங்கனால அவங்களுக்கு டைட் ஆகும். அதனால ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டுக்கு 4 இன்ச்சு போதும். சுடிதாருனா வெயிஸ்ட் ரவுண்டுக்கு லூஸுக்கு தகுந்த மாதிரி, சீட் ரவுண்டுக்கு அவங்க ஃபிட்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதனால ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் எல்லாருக்குமே வந்து நீங்கள் 4 இன்ச் வச்சிங்கன்னாவே போதும். லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நெக் பீஸ் வந்து செப்பரேட்டாக வைக்கிறதா இல்லை அடித்து திருப்புறதான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து மேக்ஸிமம் நெக் பீஸ் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பீஸாக இருந்தாலும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் நெக் பீஸ் ஒன்று வந்து நம்ம அடித்து திருப்பும் போது தான் அந்த நெக்குக்கான ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ எந்தெந்த மாதிரி ப்ளவுஸ் அப்போ அடித்து திருப்பலாம் அப்படின்னா, இந்த பனாரஸ் மாதிரி இருக்கிறது, ரொம்ப ஹெவியாக எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருக்கிறது, இந்த மாதிரி ப்ளவுசஸ் மட்டும்தான் நம்ம நெக் பீஸ் வைக்கும் போது அது நெக்கில் உட்காரவே உட்காராது. நெக்கை விட 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும்.
அப்ப அந்த மாதிரி வர பிளவுஸஸ்க்கு எல்லாம் நீங்க நெக் வந்து அடிச்சு திருப்பிக்கலாம். நார்மலா வர பூனம் பிளவுஸ், சாதா பிளவுஸ் இதுக்கு எல்லாமே வந்து நீங்க அடிச்சு திருப்பணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டா போட்டீங்கன்னாவே ஒரு பா நெக்கோ லீஃப் நெக்கோ இந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது அது கட் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும், சீக்கிரமா பிரிஞ்சிடும். ஏன்னா நூலும் ரொம்ப ஹெவியா இருக்காது, லைனிங்கும் ரொம்ப ஹெவியா இருக்காது. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்பணும் அப்படின்னா மட்டும்தான் அது நீட்டா ரொம்ப நாள் லைஃப் வரும். நீங்க நார்மலா அடிச்சு திருப்பும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பா அது கட் ஆகும். அதனால நான் எப்பவுமே நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா நெக் பீஸ் வைக்கணும், வச்சு தைச்சாதான், அதாவது பாக்கலத்துனா பட்டையா, ரவுண்ட் நெக்குன்னா சன்னமா, அந்த மாதிரி எல்லாமே நெக் பீஸ் கொடுத்து நீட்டா பினிஷிங் பண்ணணும் அப்படின்னாதான் அந்த பிளவுஸ் பாக்குறதுக்கு நைஸா, அதாவது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இல்ல நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு சில நெக்கினுடைய ஷேப் வந்து நான் டிஃப்ரெண்டா வைக்கிறேன், அப்ப அதுக்கு வந்து நான் பீஸ் கொடுத்து என்னால அடிச்சு திருப்ப முடியல அப்படின்னீங்கன்னா அதுக்கு நான் கேன்வாஸ் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா கேன்வாஸ்ல என்ன நெக்கு வேணுமோ அந்த அகலத்துக்கு நீங்க அதை டிராப் பண்ணி கட் பண்ணி, ஏன்னா ஒன் சைடு வந்து லீஃப் நெக் மாதிரி, ஒன் சைடு ஸ்கொயர் நெக் மாதிரி, டைமண்ட் நெக் மாதிரி, இப்படி பேக்ல டிஃப்ரெண்ட் டைப்பா நீங்க நெக் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்புறதுனாலும் ஓகே தான். ஆனா அடிச்சு திருப்புறதை விட அந்த கேன்வாஸை ஒரு கிளாத்ல வச்சு அதை சுத்தி எம் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து நெக் பீஸ் வைக்கணும், அடிச்சு திருப்பணுங்கிறது வந்து ரொம்ப ஹெவியான மெட்டீரியல் தான். அதாவது ரொம்ப மட்டன்னு இருக்கு, இதுக்கு எப்படி கழுத்து பீஸ் கொடுக்கறது, ஜாயிண்ட் எல்லாம் போட்டோம்னா மொத்தமா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மெட்டீரியலுக்கு மட்டும் நெக்கு வந்து நீங்க அடிச்சு திருப்பினீங்கன்னா போதும். மற்றதுக்கெல்லாம் கம்பல்சரி நெக் பீஸ் வச்சே நீங்க ஸ்டிச் பண்ணுங்க, அப்பதான் பினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் சுடிதாருக்கும் பிளவுஸுக்கும் ஒரே மாதிரி தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். இப்போ நான் சொல்லியிருக்கேன் சுடிதார் அப்படின்னா நீங்க கொஞ்சம் லூஸா கூட அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். லூஸா அப்படின்னா சும்மா ரொம்ப இறுக்கி பிடிச்சி எடுக்காம லைட்டா கொஞ்சம் இது பண்ணி எடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா சுடிதார் வந்து ஓரளவுக்கு நம்ம லூஸா தான் போடுவோம். அதே மாதிரி தான் ஆம்ஹோலும். பிளவுஸ் அப்படிங்கும் போது கரெக்டா ஃபிட்டிங்கா வரணும், சுடிதார் அப்படிங்கும் போது கொஞ்சம் லூஸா இருக்கலாம். ஆக மொத்தத்துல நமக்கு வந்து அந்த ஷோல்டர் கிட்ட கரெக்டா அந்த ஃபிட் ஆகணும். நீங்க வைக்கிற ஷோல்டர் அளவு தான் அதை வந்து நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அதனால நீங்க வந்து பிளவுஸுக்கு எடுக்கும் போது நம்ம பிளவுஸ் எவ்வளவு டைட்டா போடுவோமோ அப்படி எடுத்துக்கோங்க. சுடிதார் எப்படி கொஞ்சம் லூஸா தான் போடுவோம், அதனால அந்த அரை இன்ச்சு தான். இப்ப 15 வர இடத்துல ஒரு 16 வரும், அவ்வளவுதான். அந்த அரை இன்ச்சு வந்து சுடிதாருக்கு லூஸ் ஆகும், ஒரு அரை இன்ச்சு பிளவுஸுக்கு டைட் ஆகும். அப்படிதான் மேக்சிமம் ஆம்ஹோல் வரும். நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே உங்களுக்கு புரியும் அது. ஏன்னா ரொம்ப டைட்டா போட்டா சுடிதார் கை மட்டும் டைட்டா இருக்கும், உடம்பெல்லாம் லூஸா இருக்க மாதிரி இருக்கும். அதுவே பிளவுஸுக்கு வந்து லூஸா வச்சுட்டீங்கன்னா பாடி ஃபுல்லாவே லூஸ் ஆகுற மாதிரி, ஷோல்டர் ஃபால் வர மாதிரி இருக்கும். அதனால என்ன ட்ரெஸ் தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரை இன்ச்சு முன்ன பின்ன உங்களுக்கு வரும். அதனால அதை நீங்க எப்படி என்ன தைக்கிறீங்கிறத பார்த்து கவனமா நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது திரும்ப நிறைய பேருக்கு நீங்க கேட்கறது வந்து செஸ்ட் ரவுண்ட்ல ஈஸ் அலவன்ஸ் சேர்க்கறது தான். பாடி தெளிவா சொல்றேன், மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போது 4 இன்ச்சு நம்ம சேர்த்தணும். ஃபர்ஸ்ட் வந்து அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 இன்ச்சு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை 4ஆ பிரிச்சு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வைக்கணும். நான் சொல்றதே ஸ்டெப்பா தான் சொல்றேன். அதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க ரிப்பீட்டடா அதே வீடியோவை போட்டு பாருங்க. ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து அது மைண்ட்ல வந்து செட் ஆகாது. அதுவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லும் போது அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. 2வது நான் சொல்லும் போது அதை என்ன அது கூட ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துங்க. 3வது ஸ்டெப் நான் சொல்லும் போது அதையே நீங்க வந்துட்டு 4ஆ பிரிச்சுட்டு அப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், அதாவது நீங்க எழுதி நீங்க பாருங்க. அதாவது நிறைய ஸ்டிச்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லும் போதே அது எந்த போர்ஷனை சொல்றாங்க, எந்த மெஷர்மெண்ட்டை சொல்றாங்க அப்படிங்கிறது ஈஸியா புரியும். ஆனா ஒரு சிலர் பிகினர்ஸ் இது வரைக்கும் மெஷர்மெண்ட் நான் எடுத்ததே கிடையாது, நான் எடுத்து இப்பதான் தைக்க பழகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் எந்த இடத்த மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படிங்கறது புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஸ்டெப்பா நீங்க நோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நான் சொல்றத அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த செஸ்ட் ரவுண்டோட டவுட் போயிடும். நீங்க என்ன பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலும் 4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 4ஆ பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட 1.5 இன்ச்சு நீங்க சீம் அலவன்ஸ் வச்சுக்கோங்க. இதுதான் செஸ்ட் ரவுண்டு. அதே பிளவுஸுக்கு வெயிஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஹூக் போடும்போது நம்ம டைட்டா தான் போட போறோம். அது அளவு எடுக்கும் போது நம்ம சாரி பிளவுஸ் எல்லாம் அதுக்கு மேலதான் நம்ம அளவு எடுக்கிறோம். அப்பவே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துதான் நமக்கு வரும்.
சப்போஸ் உங்களுக்கு அதுல வந்து ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படுது, நான் எடுக்கிற அளவு ரொம்ப டைட்டா எடுத்துறேன், அவங்களுக்கு லூஸ் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு. இதையும் மீறி நம்ம தைச்சதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸா தான் வரும். ஏன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிற துணியா இருந்தா நல்லாவே லூஸ் வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெயிஸ்ட் ரவுண்டை நீங்க மாத்திக்கணும். அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா தான் அதாவது நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஃபைனலா நீங்க செக் பண்ணும்போது நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுதோ அது அதுல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. சப்போஸ் லூஸா இருக்குன்னா நீங்க தைக்கும் போதே அந்த துணியினுடைய காரணமா கூட இருக்கலாம், அல்லது டேப்பினுடைய காரணமா இருக்கலாம். நீங்க இழுக்கும் போது நான் கரெக்டா தான் மெஷர் பண்ணேன், ஏன்னா நீங்க கீழே பிளேஸ் பண்ணி மார்க் பண்ணுவீங்க, கையில இழுத்து பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்ப அந்த மாதிரி வர்றதுக்கு நீங்க மறுபடியும் கொஞ்சம் டக் பிடிக்கிறதோ இதுவோ வரும். அதனால அந்த கஸ்டமர்கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால எப்பவுமே ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னா 4 இன்ச்சு சேர்த்தணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது பாடியில எடுத்தா மட்டும்தான். பிளவுஸ்ல எடுக்கும் போது அளவு சுடிதார்லயோ அளவுலயோ எடுக்கும் போது அது நீங்க சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்லீவ்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய இதாவே இருக்கு. ஏன்னா தைக்கும் போது அது எது ரைட்டு எது லெஃப்ட் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது. அதெல்லாம் நமக்கு வந்து விஷயம் இல்லை. நம்ம இப்போ ஒரு பிளவுஸ்ல நம்ம எடுத்துட்டோம்னா பேக் அப்படிங்கிறது ஒரே பீஸ் தான், அதுக்கு வந்து ரைட் லெஃப்ட் நமக்கு தேவைப்படாது. அதுவே ஃப்ரண்ட் யோக் பீஸ் இதெல்லாம் பாத்தீங்க, கிராஸ் பட்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வலது இடதுன்னு வரணும். ஏன்னா ரெண்டும் ஒரே பக்கம் தைச்சிட்டோம், நம்ம அதை மறுபடியும் பிரிச்சு தான் தைக்கணும். அதனால நான் நிறைய தடவை சொல்றேன், ஒரு ஸ்லீவ் வந்து நீங்க தைக்கும் போது நீங்க எந்த இடத்துல முடிக்கிறீங்களோ அதே இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இந்த மடிச்சு தைக்கிறது இது எல்லாமே வந்து கன்ஃபியூஷனா இருக்குன்னா நீங்க உள்கை வெட்டும் போது கரெக்டா ஸ்லீவ்ல அட்டாச் பண்ணும்போது நீங்க வெட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆனா துணியில வந்து ரைட் சைடு ராங் சைடு கம்பல்சரி இருக்கும். நார்மலா வர ஃபுல் வாயில் பிளவுஸுக்கு இருக்காது, ஒரு சில கிளாத்துக்கு இருக்காது. ஆனா மேக்சிமம் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடு ராங் சைடு கம்பல்சரி இருக்கும். அப்போ நீங்க அத கீழே ஸ்லீவை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்க மடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சீங்க அப்படின்னா உள்ள இருக்க 2 லேயரை நீங்க கட் பண்ணுங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சீங்க அப்படின்னா அதாவது இன்னர் ஃபோல்டு அவுட்டர் ஃபோல்டும்போம். அவுட்டர் ஃபோல்டு அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஃபோல்டிங் வைப்போம். அதுவே இன்னர் ஃபோல்டு அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு நம்ம மடிப்போம். அந்த மாதிரி வரும்போது மேல இருக்க 2 லேயரை இன்னர் ஃபோல்டுல கட் பண்ணுங்க. அவுட்டர் ஃபோல்டுனா நடுவுல இருக்க 2 லேயர்ல நீங்க ஆர்ம் ஹோல் டீப் வந்து கட் பண்ணுங்க. அதாவது நம்ம கை முன்பகுதி ரெண்டுமே வலது இடதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த வலது பக்கம் அந்த முன்கை பக்கம் தான் நமக்கு உள்கை வரணும், பின்கை பக்கம் நமக்கு போயிடக்கூடாது. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெட்டும் போது ஒரே ஸ்லீவ்ல உள்கை வெட்டிடுவாங்க, ஒரு ஸ்லீவ்ல உள்கை இருக்காது. இன்னொரு சிலர் வெட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடு ரைட் சைடாவும் ஒரு சைடு ராங் சைடாவும் வச்சு வெட்டுவீங்க. இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம கட்டிங் போடும் போதே நம்ம மேக்சிமம் வந்து இன்னர் ஃபோல்ட்ல தான் நமக்கு வரும். அப்ப மேல இருக்க 2 லேயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் துணியை வந்து நீல வாக்குல மடிச்சு போட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிறது 2 லேயர் வரும், அதை வந்து நம்ம கட் பண்ணலாம். நீங்க அதை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடு ராங் சைடு வந்துருச்சுனாவே அது கரெக்டா தான் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் அது கரெக்டான இடத்துல அது பிளேஸ் ஆயிரும். நீங்க வந்து அது ரைட்டா லெஃப்டான்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இங்க வந்து நம்ம எப்பவுமே வி பட்டி வைக்கிறது வந்து ரைட் சைடு, அதே மாதிரி ஹூக் பட்டி வைக்கிறது வந்து லெஃப்ட் சைடு. அதை கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சிலர் வந்து ஹூக்கே மாத்தி வைப்பாங்க, அப்ப அதுவும் நம்மளால ஒரு சில விஷயங்கள். அதனால நீங்க அதை எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். எனக்கு ரைட் லெஃப்ட்ல மிஸ்டேக் வருது, கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் நீங்க ஆனா நான் இது ஈஸியான மெத்தட் தான், நீங்க அட்டாச் பண்ணும்போது உள்கை வெட்டிக்கோங்கன்னு சொல்றேன். ஆனா அது ப்ராப்பரான மெத்தட் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்டே வந்து உள்கை வெட்டி தான் அதை பண்ணுவோம். அப்படி வெட்டும் போதே நீங்க ஒரு இன்டு மார்க் போட்டுக்கலாம், அதாவது உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படிங்கறக்காக. நீங்க தைக்கும் போது உள்கையில கொண்டு வந்து முடிச்சீங்க அப்படின்னா அந்த உள்கை இருக்கிற இடத்துலயே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. யோக்கும் அப்படிதான், முன்பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா அடுத்து ஆரம்பிக்கும் போது முன்பக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரைட் லெஃப்ட் வராது. ஏன்னா மேக்சிமம் பேருக்கு இது வர மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக் வந்து நாங்கெல்லாம் அனுபவப்பட்டனாலதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதுக்காக தான் நிறைய டிப்ஸ் கொடுக்குறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னுடைய இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றது நிறைய தேங்க் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கு வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.
கண்டினியூஸாக நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.